நான் லட்சுமி முன்னாடியே வந்துட்டு போயிடுது, நீ நான் தான் லேட் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ கரெக்டாக தான் கிளம்பிடுறேன், நான் தான் அதிசயமாக சீக்கிரமாக கிளம்பிட்டு போயிடுது. சரி சரி இரு, நான் இந்த கோடால எங்கேயும் வச்சு தேடி பார்க்குறேன், எதுவுமே தராது வந்துட்டு. நீ வேறு 2 பேர் எடுத்து என்ன சொல்லுவாங்க, அக்கா தங்கச்சி எதுவுமே தராதுன்னு 4 ஐஸ் ஒரு மட்டும் எடுத்துன்னு வந்துட்டாங்கன்ட்டு. சரி சரி இரு, நான் தேடியா தான் தரேன் ஒன்று. சரிக்கா போவோமா? போவோம் வா. எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு தெரியல, ஊஷாலாம் கொண்டு கொடுத்துட்டு போவோம். அக்கா நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்களா? நான் இன்னும் நான் வண்டி தான் போன வாங்கிட்டேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா நீங்கள் வந்துட்டீங்க. சரி வாங்க கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு. நம்மளே வந்துட்டோம், டைம் ஆயிடுச்சு நினச்சி இன்னும் ஒருத்தர் கூட வராதுங்க. ஒரு வேலை டைம் ஆகலையாவோ? டைம்லாம் ஆயிடுச்சுக்கா, வருவாங்க இனிமேல் ஒருத்தர். ஏன்க்கா தோல் மேலே கீழே வச்சுக்கிங்க, கோடலி அப்படி கீழே வைங்களா? கீழே வச்சிருக்காதானே உங்கள் தங்கச்சி பாருங்க, வந்த உடனே வயிறு குடித்து மேலே மாட்டிச்சு. நீங்கள் இன்னும் 2 கையிலேயே சொந்தனுறீங்களே. அக்கா ஏன் கிண்டல் பண்ணுற நீ வேற? நேற்று வயிறு குடிக்க வச்சு நாய் வச்சுன்னு புத்துக்க, அதனால தாங்க வந்த உடனே உசாராத்து மேலே மாட்டிட்டேன். ஆமாம் கீழெல்லாம் வைக்கக்கூடாது, கீழே வச்சா இப்பெல்லாம் தான் என்ன பண்ணுறது? நான் நேற்று மாட்டினோம், தான் எங்கேயோ மாட்டிடு. எங்கே கொடுக்கா எனக்கு இடத்துல எக்கி தான் மாட்டினேன், இப்படி மாட்டேன் கொடு. மாட்டு எக்கி மாட்டேன்ட்டு கேக்கி ஊய பாரு, அப்புறம் பசங்களுக்கு நான் தான் சாப்பாடு செஞ்சு பண்ணோம். நான் தங்கச்சி முடியல தான் செய்வேன், என்ன செய்ய மாட்டியாண்ணா? அம்மா சொன்னி உனக்கு செய்ய வேறு யாரும் செய்ய போகிறேன். சரி பார்த்து மாட்டு. எப்படி ஒரு வழியாக மாட்டிட்டேங்க்கா.